வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு இல்லம் தேடி தேர்வுல 25வது தேர்வு நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் டெஸ்ட் 10 சரிங்களா. சோ இதுல வந்து பொது தமிழ் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1 நம்ம பார்க்க போறோம். அதுல 100 கேள்விகள் இருக்கும். அதுக்குள்ள விடைகள் மற்றும் விளக்கங்களை நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. சோ கடவுள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் சோதிக்க மாட்டார் சரிங்களா. யார் சாதனை பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வருது அவங்கள மட்டும் தான் சோதிப்பார். சோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. என்னடா இது இவ்வளவு கஷ்டமா இருக்கே, சோ நம்ம இத்தனை வருஷமா படிச்சுட்டு இருக்கோம் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்றது, ரொம்ப கவலையோட இருப்பீங்க. அதை பத்தி கவலையப்படாதீங்க. ஒரு சோதனை உங்களுக்கு வருதுன்னா அடுத்து நீங்க சாதனை பண்ண போறீங்க அர்த்தம் சரிங்களா. கண்டிப்பா வரக்கூடிய தேர்வுல நீங்க மிகப்பெரிய சாதனை பண்ணுவீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள போவோம் சரிங்களா. வாங்க. முதல் கேள்வி, மரபு சார்ந்த செயல்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட கவிதைகளை எவ்வாறு அழைப்பர்? மரபு சார்ந்த செயல்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட கவிதைகளை எவ்வாறு அழைப்பர்? மரபு கவிதை, ஹைக்கூ, புதுக்கவிதை, வசன கவிதை. சோ புதுக்கவிதை என்று அழைப்பர். விடை வந்து பாத்தீங்கன்னா சி, புதுக்கவிதை. படிப்போரின் ஆழ்மனதில் புதுக்கவிதை ஏற்படுத்தும் தாக்கமே முதன்மையானது. படிப்போரின் ஆழ்மனதில் புதுக்கவிதை ஏற்படுத்தும் தாக்கமே முதன்மையானது. இது படிப்போரின் சிந்தனைக்கு ஏற்ப விரிவடையும் பன்முகத்தன்மை கொண்டது. படிப்போரின் சிந்தனைக்கு ஏற்ப விரிவடையும் பன்முகத்தன்மை கொண்டது. எளியவர்க்கும் தம் உணர்ச்சிகளை கவிதை வாயிலாக வெளிப்படுத்தும் வாய்ப்பை தந்து புதுக்கவிதை எனலாம். இரண்டாவது கேள்வி, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று கூறியவர் யார்? தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று கூறியவர் யார்? கால்டுவெல், ரசூல் கம்சதேவ், ஜியு போப், சீகன் பால்கு. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா ரசூல் கம்சதேவ். விடை பி, ரசூல் கம்சதேவ். மூன்றாவது கேள்வி, இருதயாலய மருதப்பத்தேவரின் அரசவை புலவராக இருந்தவர் யார்? இருதயாலய மருதப்பத்தேவரின் அரசவை புலவராக இருந்தவர் யார்? காலமேக புலவர், பவனிந்தி முழுவர், குமரகுருபர், அண்ணாமலையார். விடை வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையார். விடை டி, அண்ணாமலையார். அண்ணாமலையார் இயற்றிய நூல்கள் வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில் திருவந்தாதி, கருவை மும்முனி கோவை, கோமதி அந்தாதி. இவை அனைத்தும் அண்ணாமலை இயற்றிய நூல்கள். நான்காவது கேள்வி, பாயிரம் எத்தனை வகைப்படும்? 2, 3, 4, 6. பாயிரம் 2 வகைப்படும். தொல்காப்பியத்தையும் அதன் உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நூலான நன்னூலில் பொதுப்பாயிரம், சிறப்பு பாயிரம் ஆகியன குறித்து விளக்கப்பட்டுள்ளது. பாருங்க, தொல்காப்பியத்தையும் அதன் உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நூலான நன்னூலில் பொதுப்பாயிரம், சிறப்பு பாயிரம் ஆகியன குறித்து விளக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது கேள்வி, ஐந்தும் இலக்கண குறிப்பு தருக. ஐந்தும்னா என்ன? இலக்கண குறிப்பு. எண்ணுமை, முற்றுமை, வினையால் அணையும் பெயர், தொழிற்பெயர். விடை வந்து பாத்தீங்கன்னா பி, முற்றுமை. ஐந்தும் என்றால் முற்றுமை. ஆறாவது கேள்வி, எந்த சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவனிந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார்? பசும்பொன் பாண்டியன், 2ஆம் திதியன், சீயகங்கன், கோகுரு நந்தரக்கன். யாருன்னா விடை சீயகங்கன். சீயகங்கன் கேட்டுக்கொண்டதால் பவனிந்தி முனிவர் நன்னூலை எழுதினார். விடை சி, சீயகங்கன். நன்னூல் தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூலாகும். இது பொது ஆண்டு 13ஆம் நூற்றாண்டில் பவனிந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூலாகும். இந்த நூல் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் என 2 அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது. நன்னூல் வந்து பாத்தீங்கன்னா எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் என 2 அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது. எழுத்ததிகாரம் எழுத்தியல், பதவியியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருபு புணரியல் என 5 பகுதிகளாகவும், சொல்லதிகாரம் பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல் என 5 பகுதிகளாகவும் அமைந்துள்ளன. ஏழாவது கேள்வி, எந்த ஆண்டிலிருந்து ஜனவரி 14ஆம் நாள் தமிழர் பாரம்பரிய நாளாக அனுசரிக்கப்படுகிறது? 2000, 2005, 2009, 2012. 2012ஆம் ஆண்டு முதல் ஜனவரி 14ஆம் தேதி தமிழர் பாரம்பரிய நாளாக அனுசரிக்கப்படுகிறது. விடை வந்து பாத்தீங்கன்னா டி, 2012. எட்டாவது கேள்வி, எந்த சிறுகதை தொகுப்புக்காக 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை எழுத்தாளர் ஆ. முத்துலிங்கம் பெற்றிருக்கிறார்? வடக்கு வீதி, திகட சக்கரம், மகாராஜாவின் ரயில் வண்டி, வம்சவிருத்தி. விடை வந்து வம்சவிருத்தி. விடை டி, வம்சவிருத்தி. எழுத்தாளர் ஆ. முத்துலிங்கம் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்திற்கு அருகிலுள்ள கொக்குவில் கிராமத்தில் பிறந்தார். பணி தொடர்பாக பல நாடுகளுக்கு பயணித்திருக்கும் இவர் தற்போது கனடாவில் வசித்து வருகிறார். அக்கா, மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம் உள்ளிட்ட பல சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அக்கா, மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம் உள்ளிட்ட பல சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார். 9வது கேள்வி, புலமை கதிரவன் என
தமிழறிஞர்கள் போற்றிய தமிழ் மொழி பெரும் புலவர் யார்? உவே சாமிநாத ஐயர், மீனாட்சி சுந்தரனார், குலாம் காதிரு, நாவலர் தியாகராசர். விடை வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரனார். விடை பி மீனாட்சி சுந்தரனார். புலமை கதிரவன் என்று போற்றிய தமிழறிஞர்கள் போற்றிய தமிழ் மொழி பெரும் புலவர் ஆவார். திருச்சிராப்பள்ளி அருகில் உள்ள அதவத்தூர் எனும் கிராமத்தில் பிறந்த இவர் திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கினார். இவர் இயற்றிய சேக்கிலார் பிள்ளை தமிழ் என்ற நூல் இவருடைய பெருமையை என்றும் உணர்த்தும் தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றிருக்கார். மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளை தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்துள்ளார். 10வது கேள்வி, ஏஸ்தட்டிக் என்பதன் தமிழாக்கம் என்ன? செவ்வியல், மொழியியல், அழகியல், தத்துவியல். ஏஸ்தட்டிக் என்பதன் தமிழாக்கம் அழகியல். விடை சி அழகியல். 11வது கேள்வி, தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, புக்ஸ் கொடுத்திருக்காங்க, இங்க ஆத்தர் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ நூலாசிரியர், நூல்கள். நாடற்றவன் ஆ முத்துலிங்கம் சரியாக பொருந்தியுள்ளது. நல்ல தமிழ் எழுத வேண்டுமா சுப்பசுப்பிரமணியன் தவறாக உள்ளது. நல்ல தமிழ் எழுத வேண்டுமா என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆக்கி பரந்தாமனார். பரந்தாமனார். சரிங்களா? சோ 3வது, உயிர்த்தெழும் காலத்துக்காக சு வில்வரத்தினம் சரியாக பொருந்தியுள்ளது. இயற்கை வேளாண்மை கோ நம்மாழ்வார் சரியாக பொருந்தியுள்ளது. சோ விடை என்ன? தவறாக பொருந்தியுள்ளது. அப்ப விடை பி. விடை வந்து பி. 12வது கேள்வி, கவிஞர் வால்ட் விட்மன் எந்த நாட்டை சார்ந்தவர்? அமெரிக்கா, பிரான்ஸ், சிலி, ஜெர்மனி. அமெரிக்காவை சேர்ந்தவர். விடை வந்து ஏ அமெரிக்கா. 13வது கேள்வி, உலக சிட்டுக்குருவி நாள். உலக சிட்டுக்குருவிகள் நாள் எது? டிசம்பர் 16, ஜனவரி 30, மார்ச் 20, ஜூன் 26. விடை வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 20. சி. விடை சி மார்ச் 20. 14வது கேள்வி, சிறகில் இருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. பாருங்க, சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது என்ற கவிதை வரிகளின் ஆசிரியர் யார்? என்ற கவிதை வரிகளின் ஆசிரியர் யார்? இந்திரன், பிரமிழ், வாணிதாசன், சிற்பி, பாலசுப்ரமணியன். விடை வந்து பிரமிழ். விடை பி பிரமிழ். பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம் இலங்கையில் பிறந்தவர். அப்போ பிரமிழ் என்ற கவிஞரோட இயற்பெயர் என்ன? சிவராமலிங்கம். இவர் பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தருமு சிவராம் போன்ற பல புனைப்பெயர்களில் நிறைய படைப்புகளை எழுதியுள்ளார். இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ள லங்காபுரி ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும், நட்சத்திரவாசி எனும் நாடகமும், வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் வெளிவந்துள்ளன. சோ இவருடைய பாருங்க, லங்காபுரி ராஜா சிறுகதை தொகுப்பு, நட்சத்திரவாசி எனும் நாடகம், வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளாகவும் வெளிவந்துள்ளன. 15வது கேள்வி, வடகரை நாடு என்று அழைக்கப்படுவது எது? வடகரை நாடு என்று அழைக்கப்படுவது எது? குற்றாலம், சென்னை, மதுரை, திருமலை. விடை வந்து டி திருமலை. வடகரை நாடு என்று அழைக்கப்படுவது திருமலை. 16வது கேள்வி, மலரில் ஆரளி இந்துளம் பாடும் என்பதில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? ஆரளி என்பதின் பொருள் என்ன? மொய்க்கின்ற ஈ, உள்ளான் என்ற பறவை, மொய்க்கின்ற வண்டு, தாமரை தடாகும். ஆரளி என்றால் மொய்க்கின்ற வண்டு என்று பொருளாகும். விடை சி மொய்க்கின்ற வண்டு. 17வது கேள்வி, அகிர்புகை என்பதன் இலக்கண குறிப்பு தருக. அகிர்புரை புகை என்பதின் இலக்கண குறிப்பு தருக. பண்புத்தொகை 6ஆம் வேற்றுமை தொகை, வினைத்தொகை 8ஆம் வேற்றுமை தொகை. விடை வந்து பாத்தீங்கன்னா பி 6ஆம் வேற்றுமை தொகை. 18வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் உலத்திப்பாட்டு என்று அழைக்கப்படுவது எது? கீழ்கண்டவற்றுள் உலத்திப்பாட்டு என்று அழைக்கப்படுவது எது? தூது, பல்லு, அந்தாதி, பரணி. உலத்திப்பாட்டு என்று அழைக்கப்படுவது பல்லு. விடை பி. பல்லு 96 வகையான சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றாகும். இது உலத்திப்பாட்டு எனவும் அழைக்கப்படும். தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சாரும். தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சாரும். 19வது கேள்வி, காயா கொன்றை நெய்தல் முல்லை என தொடங்கும் ஐங்குறுநூற்று பாடலின் ஆசிரியர் யார்? பாருங்க, பேயனார், நக்கீரனார், கபிலர், அம்முவனார். காயா கொன்றை நெய்தல் முல்லை என தொடங்கும் ஐங்குறுநூற்று பாடலின் ஆசிரியர் பேயனார் ஆவார். ஆசிரியர் ஏ பேயனார் ஆவார். 5 திணைகளை பாடிய புலவர்கள்: குறிஞ்சி திணை கபிலர், முல்லை திணை பேயனார், மருத திணை ஓரம் போகியார், நெய்தல் திணை அம்முவனார், பாலைத்திணை ஓதலந்தாயார். பாருங்க, 5 திணைகளை பாடிய புலவர்கள். குறிஞ்சி திணை பத்தி யார் பாடிருக்கா? கபிலர். முல்லை திணை பத்தி யார் பாடிருக்கா? பேயனார். மருத திணை பத்தி யார் பாடிருக்கா? ஓரம் போகியார். நெய்தல் திணை பத்தி யார் பாடிருக்கா? அம்முவனார். பாலைத்திணை பத்தி யார் பாடிருக்கா? ஓதலாந்தையார். 5 திணைகளை பற்றி பாடிய புலவர்கள்.
ஐங்குறுநூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஐங்குறுநூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஆவார். இந்த நூலை தொகுப்பித்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஐங்குறுநூறை தொகுப்பித்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் ஆவார். தொகுத்தவர் யானை கட்சை மாந்தருஞ் சேரல் இரும்புரை. பேயனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். இவர் இயற்றிய 105 பாடல்கள் கிடைத்துள்ளன. 20வது கேள்வி, ஐங்குறுநூறு பிரித்து எழுதுக. 5 கூட்டல் குறுநூறு, ஐங்குறு கூட்டல் 100, 5 பிளஸ் கூட்டல் குறுமை கூட்டல் 100, 5 கூட்டல் குறுங்கு கூட்டல் 100. ஸோ ஐங்குறுநூறு விடை வந்து பார்த்தீங்கன்னா 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100. விடை சி. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் ஐங்குறுநூறு ஆகும். திரை ஒன்றிற்கு 100 பாடல்களாக 5 திணைகளுக்கு 500 பாடல்கள் கொண்டது அகநானூறு. 21வது கேள்வி, யானையை பாத்திரமாக வைத்து ஊமை சென்னாய் மத்தகம் ஆகிய கதைகளை எழுதியவர் யார்? யானையை பாத்திரமாக வைத்து ஊமை சென்னாய் மத்தகம் ஆகிய கதைகளையும் எழுதியவர் யார்? கோணங்கி, ஜெயமோகன், பிரமிழ், சாந்தாதத். விடை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயமோகன். விடை பி, ஜெயமோகன். ஜெயமோகன் நாகர்கோவிலை சேர்ந்தவர். விஷ்ணுபுரம், கொற்றவை உள்ளிட்ட பல புதினங்களோடு சிறுகதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார். இவர் ஒரு இயற்கை ஆர்வலர். இந்த குறும்புதினம் அறம் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. 22வது கேள்வி, பின்வருவனவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடு. தவறான இணையை தேர்ந்தெடு. உடல்நிலை மெய்மயக்கம் அச்சம். அச்சம் என்றால் உடல்நிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம் தேர்தல். ஈரற்று மெய்மயக்கம் உயர்ச்சி. உடல்நிலை மெய்மயக்கம் வாழ்பவன். வந்து பாத்தீங்கன்னா சரியான இணை எதுனா உடல்நிலை மெய்மயக்கம் என்றால் அச்சம். அச்சம் என்றால் உடல்நிலை மெய்மயக்கம். தேர்தல் என்றால் வேற்றுநிலை மெய்மயக்கம் சரியாக உள்ளது. உயர்ச்சி என்றால் ஈரற்று மெய்மயக்கம் சரியாக உள்ளது. வாழ்பவன் என்றால் வேற்றுநிலை மெய்மயக்கம். சோ உடல்நிலை மெய்மயக்கம் கிடையாது. சோ அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா டி. சோ விடை டி. வாழ்பவன் வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும். சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் எனப்படும். சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் எனப்படும். இது உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் என 2 வகைப்படும். சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம் எனப்படும். பாருங்க, சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம் எனப்படும். சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும். சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும். 23வது கேள்வி, பின்வருவனவற்றுள் யானையை குறிப்பிடாத சொல் எது? கயம், இரதி, கலபம், ஓங்கல். ஓங்கல் வந்து பாத்தீங்கன்னா யானையை குறிப்பிடாத சொல். விடை வந்து பாத்தீங்கன்னா டி. விடை டி. நிகண்டுகளில் யானையை குறிக்கும் வேறு சொற்கள். நிகண்டுகளில் யானையை குறிக்கும் வேறு சொற்கள். கயம், வேலம், களிறு, பிளிறு, கலபம், மாதங்கம், கைமா, வாரணம், அஞ்சனாவதி, அத்தி, அத்தினி, அரசுவா, அல்லியன், அனுபமை, ஆணை, இபம், இரதி, குஞ்சரம், வல்விலங்கு, கரி, அஞ்சனம் இவை அனைத்தும் நிகண்டுகளில் யானையை குறிப்பிடும் சொற்களாகும். 24வது கேள்வி, கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கி யாங்கு என்னும் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கி யாங்கு என்னும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? குறுந்தொகை, புறநானூறு, கலித்தொகை, அகநானூறு. விடை வந்து பாத்தீங்கன்னா கலித்தொகை ஆகும். விடை சி, கலித்தொகை ஆகும். 25வது கேள்வி, தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. காட்சி அழகு உடும்படு மெய்ப்புணர்ச்சி, இது சரியாக பொருந்தியுள்ளது. வீட்டு தோட்டம் குற்றிலுற புணர்ச்சி, இதுவும் சரியாக பொருந்தியுள்ளது. வரவறிந்தான் முற்றிலுற புணர்ச்சி, இதுவும் சரியாக பொருந்தியுள்ளது. வாயொலு தன்குறில் முன் ஒற்று புணர்ச்சி, இது தவறாக பொருந்தியுள்ளது. ஏனால் வாயொலி, வாய் என்பது நிலைமொழி, இறுதியில் மெய்யெழுத்து வருவதால் மெய்யீற்று புணர்ச்சியாக வந்துள்ளது. மெய்யீற்று புணர்ச்சியாக மாறியுள்ளது. அதனால் இது மெய்யீற்று புணர்ச்சி எனப்படும். நிலைமொழியீற்றின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக நிற்க வருமொழியின் முதலாக வரும் உயிரெழுத்துடன் மெய்யெழுத்துடன் சேரும் புணர்ச்சியை மெய்யீற்று புணர்ச்சி என்பர். வாயொலி, வாய் கூட்டல் ஒலி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி வாயொலி என புணர்ந்தது. 26வது கேள்வி, மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன என்று கூறியவர் யார்? மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும்
நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன என்று கூறியவர் யார்? எர்னஸ்ட் காசிரர், ரசூல் கம்சதேவ், வால்ட் விட்மன், கவிஞர் மல்லார்மே. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா எர்னஸ்ட் காசிரர். விடை ஏ, எர்னஸ்ட் காசிரர். 27வது கேள்வி பொறுத்துக. அடி அகரம் ஐ ஆதல். அடி அகரம் ஐ ஆதல் என்றால் பைங்கூல். முன்னின்ற மெய்திரிதல் என்றால் செங்கதிர். முன்னின்ற மெய்க்கதிர் என்றால் செங்கதிர். ஆதி நீடல் என்றால் காரிருள். ஆதி நீடல் என்றால் காரிருள். இனமிகள் என்றால் பெருங்கொடை. சரிங்களா? சோ அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி. விடை 3, 1, 4, 2. விடை பி. 28வது கேள்வி யாருடைய கவிதைகள் உயிர்த்தெழும் காலத்துக்காக எனும் தலைப்பில் துவக்கப்பட்டுள்ளன? யாருடைய கவிதைகள் உயிர்த்தெழும் காலத்துக்காக எனும் தலைப்பில் துவக்கப்பட்டுள்ளன? உமா மகேஸ்வரி, சு வில்வரத்தினம், ஐயப்ப மாதவன், அழகிய பெரியவன். விடை வந்து பார்த்தீங்கன்னா சு வில்வரத்தினம். விடை பி, சு வில்வரத்தினம். கவிஞர் சு வில்வரத்தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடுதீவில் பிறந்தவர். இவருடைய கவிதைகள் மொத்தமாக உயிர்த்தெழும் காலத்துக்காக எனும் தலைப்பில் 2001ஆம் ஆண்டு துவக்கப்பட்டன. இவர் கவிதைகள் இயற்றுவதுடன் சிறப்பாக பாடும் திறனும் கொண்டவர். 29வது கேள்வி சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார்? சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? ஆபிரகாம் பண்டிதர், ஜெயமோகன், பாபே சா, தீரன் சின்னமலை. சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் ஆபிரகாம் பண்டிதர் ஆவார். விடை ஏ. தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படும் ஆபிரகாம் பண்டிதர் தென்காசிக்கு அருகே உள்ள சாம்பவர் வடகரை என்னும் சிற்றூரில் பிறந்தார். சாம்பவர் வடகரை என்னும் சிற்றூரில் ஆபிரகாம் பண்டிதர் பிறந்தார். பண்டுவர் மருத்துவர் என்று அவர் அழைக்கப்பட்டார். மக்கள் அவரை பண்டிதர் என அழைக்க தொடங்கினர். தமது சொந்த செலவிலேயே தமிழிசை மாநாடுகளை நடத்தியுள்ளார் ஆபிரகாம் பண்டிதர். அவருடைய இசை தமிழ் தொண்டின் சிகரம் கருணாமிர்த சாகரமாகும். ஆபிரகாம் பண்டிதரின் இசை தமிழ் தொண்டின் சிகரம் கருணாமிர்த சாகரம் ஆகும். 30வது கேள்வி கூகை ஆந்தை போல நீயும் வெண்ணிலாவே பகல் கூட்டினில் உறங்குவாயோ வெண்ணிலாவே என்னும் பாடல் அடியில் அடிக்கோட்டிட்ட சொற்களில் பயின்று வந்துள்ள தொடை எது? பாருங்க, கூகை கூட்டில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. இது என்ன உங்களுக்கு விடை மோனை. விடை வந்து பி மோனை. 31வது கேள்வி காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? அருணகிரியார், பேரா சுந்தர சண்முகனார், அண்ணாமலையார், முத்தரையார். விடை வந்து பாத்தீங்கன்னா சி அண்ணாமலையார். 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சென்னிகுளம் அண்ணாமலையார் பாடிய காவடி சிந்து அருணகிரியாரின் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்த இலக்கியமாகும். இப்பாடலின் மெட்டு அண்ணாமலையாராலேயே அமைக்கப்பட்டதாகும். தமிழில் முதலில் வண்ண சிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை என்று அண்ணாமலையார் அழைக்கப்பட்டார். 32வது கேள்வி கழுகுமலையின் தலைவன் யார்? கழுகுமலையின் தலைவன் யார்? முருகன், திருமால், இந்திரன், வருணன். கழுகுமலையின் தலைவன் முருகன். விடை ஏ. 33வது கேள்வி அம்மவாளி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ என்று பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? குறுந்தொகை, நற்றிணை, 18 பரிபாடல். விடை வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகை. விடை ஏ குறுந்தொகை. இப்பாடலை பாடியவர் வெள்ளி வீதியார். இப்பாடலை பாடியவர் வெள்ளி வீதியார். வெள்ளி வீதியார் சங்ககால பெண் புலவர்களுள் ஒருவராவார். சங்கத்தொகை நூல்களில் 13 பாடல்கள் வெள்ளி வீதியாரால் பாடப்பட்டவை. 34வது கேள்வி கீழ்கண்ட தொகை நூல்களில் முதலில் துவக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுவது எது? அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, கலித்தொகை. விடை வந்து பாத்தீங்கன்னா சி குறுந்தொகை. விடை சி குறுந்தொகை. குறுந்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. குறுந்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. கடவுள் வாழ்த்து நீங்களாக அகத்திணை சார்ந்த 401 பாடல்களை உடையது குறுந்தொகை. நல்ல குறுந்தொகை என்று சிறப்பித்து உரைக்கப்படுவது உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகையாகும். முதலில் துவக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுகிறது. இந்நூலை தொகுத்தவர் பூரிக்கோ ஆவார். இந்த நூலை தொகுத்தவர் பூரிக்கோ ஆவார். இந்த நூலில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஆவார். இந்த குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஆவார். 35வது கேள்வி மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுதல் டேஸ் துறையாகும். மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுதல் எந்த துறையாகும்? முதுமொழி காஞ்சி, பொறுமொழி காஞ்சி, பரிசில் துறை, கையறுநிலை துறை. விடை வந்து பாத்தீங்கன்னா பொறுமொழி காஞ்சி. விடை பி பொறுமொழி காஞ்சி. 36வது கேள்வி எந்த இதழினை தொடங்கி சீசு செல்லப்பா நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டார்? எழுத்து, சந்திரோதயம், சூரியோதயம், தினமணி. விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ எழுத்து.
சீசு செல்லப்பா சிறுகதை, புதினம், விமர்சனம், கவிதை, மொழிபெயர்ப்பு முதலாக இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் பங்களிப்பு செய்துள்ளார். சந்திரோதயம், தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக சீசு செல்லப்பா பணியாற்றியுள்ளார். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா ஆவார். 37வது கேள்வி, சீசு செல்லப்பாவின் எந்த நூலுக்கு 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? வாடிவாசல், சுதந்திர தாகம், ஜீவனாம்சம், தமிழ் சிறுகதை பிறக்கிறது. சுதந்திர தாகம் எனும் நூலுக்காக 2001ஆம் ஆண்டில் சாகித்ய அகாதமி சீசு செல்லப்பாவிற்கு வழங்கப்பட்டது. சீசு செல்லப்பா அவருடைய குறிப்பிடத்தக்க படைப்புகள் வாடிவாசல், சுதந்திர தாகம், ஜீவனாம்சம், PS ராமையாவின் சிறுகதை பாணி, தமிழ் சிறுகதை பிறக்கிறது. இவை அனைத்தும் சீசு செல்லப்பாவின் படைப்புகளாகும். 38வது கேள்வி, குறுந்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு கேட்டுக்கிறாங்க. 100, 101, 400, 401. எல்லாருக்கும் தெரியும் 401 பாடல்கள் குறுந்தொகையில் உள்ளன. விடை டி 401. 39வது கேள்வி, கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் என்று ஏறு தழுவுதல் கொடுத்து குறிப்பிடும் நூல் எது? கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் என்று ஏறு தழுவுதல் குறித்து குறிப்பிடும் நூல் எது? ஐங்குறுநூறு, குறுந்தொகை, கலித்தொகை, அகநானூறு. விடை பாத்தீங்கன்னா கலித்தொகை. சி. விடை சி, கலித்தொகை. 40வது கேள்வி, பின்வருவனவற்றுள் அகப்பொருள் பற்றிய நூல் அல்லாதது எது? பின்வருவனவற்றுள் அகப்பொருள் பற்றிய நூல் அல்லாதது எதுன்னு கேட்டுக்கிறாங்க. நற்றிணை, குறுந்தொகை, 1810, கலித்தொகை. விடை பாத்தீங்கன்னா 1810. விடை சி. 8 தொகையில் அமைந்த புறத்திணை நூல்களுள் ஒன்று 1810 ஆகும். சேர மன்னர்கள் 10 பேரின் சிறப்புகளை எடுத்தியம்பும் இது பாடான் திணையில் அமைந்துள்ளது. 8 தொகை பாத்தீங்கன்னா பாடான் திணையில் அமைந்துள்ளது. முதல் 10 பாடல்களும் இறுதி 10 பாடல்களும் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு பாடலின் பின்னும் துறை, வண்ணம், தூக்கு, பாடலின் பெயர் என்பவை இடம்பெற்றுள்ளன. 41வது கேள்வி, தவறாக பொருந்தி உள்ளதை தேர்ந்தெடு. இறந்த கால இடைநிலைகள் இத்து, இட்டு, இரு, இன் சரியாக பொருந்தியுள்ளது. நிகழ்கால இடைநிலைகள் கிறு, கின்று, ஆனின்று இதுவும் சரியாக பொருந்தியுள்ளது. எதிர்கால இடைநிலைகள் இப், இவ் இதுவும் சரியாக பொருந்தியுள்ளது. எதிர்மறை இடைநிலைகள் ஏ, உ, ஐ இது தவறாக பொருந்தியுள்ளது. என்ன கேட்டிருக்காங்க? தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. அப்ப விடை டி. விடை டி. இறந்த கால இடைநிலைகள் இத், இட், இர், இன். நிகழ்கால இடைநிலைகள் கிறு, கின்று, ஆன்று. எதிர்கால இடைநிலைகள் இப், இவ். எதிர்மறை இடைநிலைகள் ஆ, அல், இல். எதிர்மறை இடைநிலைகள் ஆ, அல், இல். 42வது கேள்வி, அன் என்பது விகுதியாக வரும்போது டேஷ் என்பதே சாரியாக வரும். அன் என்பது விகுதியாக வரும்போது எது சாரியாக வரும்? அன், ஆன், ஆல், ஆர். விடை பாத்தீங்கன்னா அன். விடை ஏ, அன். அன் என்பது விகுதியாக வரும்போது அன் என்பதே சாரியாக வரும். ஆன், ஆல், ஆர் ஆகிய விகுதிகள் வரும்போது அன் சாரியாக வராது. பாருங்க, அன் என்பது விகுதியாக வரும்போது அன் என்பதே சாரியாக வரும். ஆனால் ஆன், ஆல், ஆர் ஆகிய விகுதிகள் வரும்போது அன் சாரியாக வராது. 43வது கேள்வி, 1810 உள்ள 2ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் யார்? 1810 உள்ள 2ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் யார்? உதயன் சேரலாதன், ஆடுகோட்பாட்டு சேரலாதன், மாந்தரஞ்சேரல், இரும்பொறை, இமயவர்மன், நெடுஞ்சேரலாதன். விடை பாத்தீங்கன்னா இமய வரம்பன், நெடுஞ்சேரலாதன். விடை டி. 2ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன். இவனை பாடிய குமட்டூர் கண்ணனார் உம்பர்காட்டில் 500 ஊர்களையும் தென்னாட்டு வருவாயில் பாதியையும் பரிசாக பெற்றார். பாருங்க, இவனை பற்றிய பாடிய குமட்டூர் கண்ணனார் உம்பர்காட்டில் 500 ஊர்களையும் தென்னாட்டு வருவாயில் பாதியும் பரிசாக பெற்றுள்ளார். 44வது கேள்வி, பகுதி, விகுதி, இடைநிலை. பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படும்? பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படும்? எழுத்துப்பேரு, சந்தி, சாரியை, விகாரம். விடை விகாரம். விடை டி, விகாரம். 45வது கேள்வி, பொறுத்துக. தமியர், முனிதல், துஞ்சல், மாட்சி. தமியர் என்றால் தனித்தவர். தமியர் என்றால் தனித்தவர். முனிதல் என்றால் வெறுத்தல். முனிதல் என்றால் வெறுத்தல். துஞ்சல் என்றால் சோம்பல். துஞ்சல் என்றால் சோம்பல். மாட்சி என்றால் பெருமை. மாட்சி என்றால் பெருமை. அப்ப விடை பாத்தீங்கன்னா 3, 4, 2, 1. விடை சி. விடை சி.
46வது கேள்வி, தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? பாருங்க, தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சி.வை. தாமோதரனார், உ.வே. சாமிநாத ஐயர், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, வீரமா முனிவர். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர் சி.வை. தாமோதரனார். விடை ஏ. சி.வை. தாமோதரனார் இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர். அவருடைய தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார், பாருங்க, சி.வை. தாமோதரனோட தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார் அவரை தாம் நடத்தி வந்த தினவர்த்தமானி என்னும் இதழுக்கு ஆசிரியராக்கினார். நில்லாது, கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம் ஆகிய நூல்களையும் சி.வை. தாமோதரனார் எழுதியுள்ளார். 6ஆம் வாசக புத்தகம் உள்ளிட்ட பள்ளி பாட நூல்களையும் சி.வை. தாமோதரனார் எழுதினார். 47வது கேள்வி, மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படின் என்னும் குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படின் என்றும் குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? வேற்றுமை அணி, ஓமை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி, பிரிதி மொழிதல் அணி. விடை வந்து பார்த்தீங்கன்னா ஓமை அணி. விடை பி, ஓமை அணி. 48வது கேள்வி, டேஸ் என்னும் பெருந்துன்பம் தொலைந்து போனால் இன்பத்தை இடைவிடாமல் பெறலாம். டேஸ் எனும் பெருந்துன்பம் தொலைந்து போனால் இன்பத்தை இடைவிடாமல் பெறலாம். அயர்வு, பேராசை, பொறாமை, அஞ்சாமை. அயர்வு, பேராசை எனும், பாருங்க, பேராசை எனும் பெருந்துன்பம் தொலைந்து போனால் இன்பத்தை இடைவிடாமல் பெறலாம். விடை பி, பேராசை. 49வது கேள்வி, எய்தற்கு அரியது ஏந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல் என்னும் குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? காலமறிதல், அவையறிதல், நிலையாமை, ஒப்புரவறிதல். விடை வந்து பார்த்தீங்கன்னா காலமறிதல். விடை ஏ, காலமறிதல். 50வது கேள்வி, தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. பாயிரவியல் 4, இல்லறவியல் 20 உள்ளது, துறவரவியல் 13 உள்ளது, ஊழியல் 2. தவறாக பொருந்தியுள்ளது ஊழியல். விடை டி. 51வது கேள்வி, ஒலிபியலில் உள்ள திருக்குறளின் எண்ணிக்கை 25, 32, 13, 20. விடை வந்து பார்த்தீங்கன்னா 13. விடை சி, 13. திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா பால், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் உள்ளன. அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அறத்துப்பால்ல 38 அதிகாரம் 4 இயல் உள்ளன, பொருட்பால்ல 70 அதிகாரம் 3 இயல்கள் உள்ளன, இன்பத்துப்பால்ல 25 அதிகாரம் 2 இயல் உள்ளன. இயல்களின் பெயர்கள்: பாயிரவியல் 4, இல்லறவியல் 20, துறவரவியல் 13, ஊழியல் 1, அரசியல் 25, அமைச்சியல் 32, ஒலிபியல் 13. இன்பத்துப்பால்ல களவியல் 7, கற்பியல் 18. திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படும் தமிழ் இலக்கியமாகும். இது உலக மக்கள் அனைவருக்கும் எந்த காலத்திற்கும் எவ்வகையிலும் பொருந்தும் வகையில் அமைந்தவையால் அவ்வாறு போற்றப்படுகிறது. உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக குறிப்பிடப்படும் வாழ்வியல் நூல். 1330 குறள்பாக்களால் ஆனது. உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம், தெய்வ நூல் என பல பெயர்களாலும் திருக்குறள் அழைக்கப்படுகிறது. பாருங்க, உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம், தெய்வ நூல் என பல பெயர்களாலும் திருக்குறள் அழைக்கப்படுகிறது. இப்பாடல்கள் அனைத்தும் குறள் வெண்பா எனும் பாவகையால் ஆனவை. திருக்குறள் அனைத்தும் குறள் வெண்பா எனும் பாவகையால் ஆனவை. பாவின் வகையை தன் பெயராக கொண்டு உயர்வு விகுதியாக திரு என்னும் அடைமொழியுடன் திருக்குறள் என்று அழைக்கப்படுகிறது. 7 சீர்களில் வாழ்வியல் நெறிகளை பேசும் 7 சீர்களில் வாழ்வியல் நெறிகளை பேசும் இந்த நூல் உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. திருக்குறள் உலக மொழிகள் பலவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 52வது கேள்வி, திருக்குறளுக்கு எத்தனை பேருடைய உரை இருப்பதாக பழம்பாடல் ஒன்று கூறுகிறது? திருக்குறளுக்கு எத்தனை பேருடைய உரை இருப்பதாக பழம்பாடல் ஒன்று கூறுகிறது? 5, 10, 12, 15. திருக்குறளுக்கு 10 பேருடைய உரை இருப்பதாக பழம்பாடல் ஒன்று கூறுகிறது. விடை வந்து பி, 10. திருக்குறளுக்கு 10 பேருடைய உரை இருப்பதாக பழம்பாடல் ஒன்று கூறுகிறது. அவர்கள் பரிமேலழகர், மணக்குடவர், காளிங்கர், பருதி, பரிப்பெரும்பால், தருமர், தாமத்தர், நச்சர், திருமலையர், மல்லர் ஆகியோர் ஆவார்கள். பாருங்க, பரிமேலழகர், மணக்குடவர், காளிங்கர், பருதி, பரிப்பெருமாள், தருமர், தாமத்தர், நச்சர், திருமலையர், மல்லர் ஆகியோர் ஆவார்கள். நாளது வரையிலும் பலர் உரை எழுதும் சிறப்பு பெற்றது இந்த நூலாகும் திருக்குறள்.
திருக்குறளின் சிறப்பினை விளக்க புலவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு நூலே திருவள்ளுவ மாலை ஆகும். தேவர், நாயனார், தெய்வ புலவர், சென்னாப்போதர், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதானுபங்கி, முதற்பாவலர் என்ற பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படும் திருவள்ளுவரை பற்றிய அறுதியான தகவல் வேறு எதுவும் கிடைக்கவில்லை. 53வது கேள்வி, துணையாய் வருவது தூய நற்கல்வி என்று குறிப்பிடும் நூல் எது? விடை வந்து திருமந்திரம். விடை டி திருமந்திரம். துணையாய் வருவது தூய நற்கல்வி திருமந்திரம். கல்வி அழகே அழகு நாலடியார். இளமையில் கல் ஔவையார். இளமையில் கல் ஔவையார். 54வது கேள்வி, குறவர் என்பவர் யார்? சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர், கலைகள் வித்தைகள் கற்பிப்போர், எழுத்தும் இலக்கியமும் உரிச்சொல்லும் கணக்கும் கற்பிப்போர், 5ஆக விரிக்கப்பட்ட மூவகை இலக்கணத்தையும் அவற்றுக்கு எடுத்துக்காட்டான பேரிலக்கியங்களையும் கற்பிப்போர். குறவர் என்பது சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர். விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ. கணக்காயர் என்பது எழுத்து இலக்கியமும் உரிச்சொல்லும் கணக்கும் கற்பிப்போர் கணக்காயர் என்பவர். 55வது கேள்வி, தவறாக உள்ளதை தேர்ந்தெடு. 1826ஆம் ஆண்டு சென்னை ஆளுநர் சர் தாமஸ் மொன்ரோ ஆணைக்கிணங்க பொது கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது. பொது கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது. இது சரியான கூற்று. 1857ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. இதுவும் சரியான கூற்று. 1910ஆம் ஆண்டு தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது. 1910ஆம் ஆண்டு தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது. இதுவும் சரியான கூற்று. 1921ஆம் ஆண்டு பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொதுத் தேர்வில் நடைமுறைக்கு வந்தது. இது தவறானது. ஏன்னா 1911ஆம் ஆண்டு வந்தது. சரிங்களா? சோ இயர் தப்பா கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன கேட்டாங்க? தவறாக உள்ளதை தேர்ந்தெடு. விடை வந்து டி. விடை டி. தமிழகத்தில் விடுதலைக்கு முன் கல்வி வளர்ச்சி. பாருங்க, தமிழகத்தில் விடுதலைக்கு முன் கல்வி வளர்ச்சி. 1826ஆம் ஆண்டு சென்னை ஆளுநர் தாமஸ் முன்ரோ சர் தாமஸ் முன்ரோ ஆணைக்கிணங்க பொது கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது. 1835ஆம் ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டது. இது இந்தியாவின் முதலில் தொடங்கப்பட்ட 2 மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்று. இது இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்ட 2 மருத்துவக் கல்லூரியில் ஒன்று சென்னை மருத்துவக் கல்லூரி. 1854ஆம் ஆண்டு பொதுக்கல்வித்துறை நிறுவப்பட்டு முதல் பொதுக்கல்வி இயக்குனர் DPI நியமிக்கப்பட்டார். 1857ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. 1859ஆம் ஆண்டு 1794ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட ஸ்கூல் ஆஃப் சர்வே சர்வே என்ற நிறுவனம் 1859ஆம் ஆண்டு கிண்டி பொறியியல் கல்லூரியாக வளர்ச்சி அடைந்தது. 1910ஆம் ஆண்டு தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது. 1911ஆம் ஆண்டு பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொதுத் தேர்வில் நடைமுறைக்கு வந்தது. பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொதுத் தேர்வில் நடைமுறைக்கு வந்தது. 56வது கேள்வி, ரெவரன்ஸ் பெல் என்பவர் திண்ணை பள்ளி கல்வி முறையை எந்த நாட்டில் மெட்ராஸ் காலேஜ் என்னும் பெயரில் நிறுவினார்? பாருங்க, ரெவரண்ட் பெல் என்பவர் திண்ணை பள்ளி கல்வி முறையை எந்த நாட்டில் மெட்ராஸ் காலேஜ் என்னும் பெயரில் நிறுவினார்? நெதர்லாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, இத்தாலி. விடை வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து. விடை பி ஸ்காட்லாந்து. ரெவரண்ட் பெல் என்ற ஸ்காட்லாந்து பாதிரியார் தமிழக திண்ணை பள்ளி கல்வி முறையை கண்டு வியந்தார். இம்முறையில் அமைந்த ஒரு பள்ளியை ஸ்காட்லாந்தில் மெட்ராஸ் காலேஜ் என்னும் பெயரில் நிறுவினார். அங்கு இக்கல்வி முறை மெட்ராஸ் சிஸ்டம், பெல் சிஸ்டம் மற்றும் மானிட்டரி சிஸ்டம் என்று அழைக்கப்பட்டது. பாருங்க, ஸ்காட்லாந்துல நம்ம திண்ணை கல்வி முறை என்ன சொல்லிருக்காங்க, என்ன மாதிரி அழைக்கப்பட்டதுன்னா மெட்ராஸ் சிஸ்டம், பெல் சிஸ்டம், மானிட்டரி சிஸ்டம் என்று அழைக்கப்பட்டது. 57வது கேள்வி, உயர்நிலை கல்வி முறையில் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனாரிடம் கல்வி பயின்றவர் யார்? தமிழ் தாத்தா, கவிமணி, காந்திய கவிஞர், கவியோகி. தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத ஐயர் வந்து பாத்தீங்கன்னா உயர்நிலை கல்வி முறையில மகா வித்வான் மீனாட்சி சுந்தராட்ட கல்வி பயின்றுள்ளார். விடை ஏ. 58வது கேள்வி, கணக்காயனார் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும். கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லா அவை கலனும் என்று குறிப்பிடும் நூல் எது? ஏலாதி, திருகடுகம், கார்நாற்பது, சிறு பஞ்சமூலம். சரிங்களா? விடை வந்து பாத்தீங்கன்னா திரிகடுகம். விடை பி திரிகடுகம். 59வது கேள்வி, சரியான
கூற்றை தேர்ந்தெடு. 1835 ஆண்டில் மெக்காலே கல்விக்குழு உருவாக்கப்பட்டது. 1835 ஆண்டில் மெக்காலே கல்விக்குழு உருவாக்கப்பட்டது. 1882 ஆண்டு ஹண்டர் கல்விக்குழு அமைக்கப்பட்டது. சோ இரண்டு கூற்றுமே வந்து பாத்தீங்கன்னா சரியான கூட்டு தான். சரிங்களா? சோ இப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா சி 1 மற்றும் 2. இந்தியாவில் தாய்நாட்டு இலக்கியங்களை கீழே தேயவாதிகளையும் பயிற்றுவிக்க வேண்டும் என்னும் கொள்கை கொண்டவர்கள் கீழே தேசியவாதிகள் ஓரியண்டலிஸ்ட் என்று அழைக்கப்பட்டனர். மாறாக மேற்கத்திய கல்வி முறையான ஆங்கில கல்வி முறை மூலமாக இந்தியர்களை முன்னேற்ற முடியும் என்று ஒரு சாரார் வாதிட்டனர். இவங்க வந்து பாத்தீங்கன்னா மேற்கத்தியவாதிகள் ஆங்கிலோலிஸ்டிக்ஸ் என்று அழைக்கப்பட்டனர். இக்கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதற்காக 1835 ஆண்டில் மெக்காலே கல்விக்குழு கொண்டு வரப்பட்டது. மெக்காலே கல்விக்குழு 1835 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. 60வது கேள்வி, இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம். பாருங்க, இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்று போற்றப்படும் அறிக்கை யாருடையது? சார்லஸ் வுட், மெக்காலே, ஹண்டர், கார்ன்வாலிஸ். சோ சார்லஸ் வுட் டெஸ்பாச் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அவருடைய அறிக்கையை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. விடை ஏ. 1854 ஆண்டு சார்லஸ் வுட் தலைமையிலான குழு அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தற்கால கல்வியும் தேர்வு முறையும் உருவெடுத்தன. சார்லஸ் வுட்டின் அறிக்கை இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்று போற்றப்படுகிறது. 61வது கேள்வி, மனை மருட்சி என்று அழைக்கப்படும் துறை எது? பாருங்க, மனை மருட்சி என்று அழைக்கப்படும் துறை எது? முதுமொழி காஞ்சி, பொருமொழி காஞ்சி, காஞ்சி துணை துறை, மகள்நிலை உரைத்தல். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா மகள்நிலை உரைத்தல். மகள்நிலை உரைத்தல் என்பது தலைவனோடு உடன் போகிய விளையாட்டு பருவம் மாறாத மகள் இல்லறம் ஆற்றும் பாங்கை நற்றாயிடம் செவிலித்தாய் எண்ணி கூறுவது இத்துறை மனை மருட்சி என்றும் கூறப்படும். 62வது கேள்வி, 8 தொகை நூல்கள் முதலாவதாக வைத்து போற்றப்படுவது எது? கலித்தொகை, நற்றிணை, புறநானூறு, அகநானூறு. 8 தொகை நூல்களில் முதலாக வைத்து போற்றப்படுவது நற்றிணையாகும். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா பி நற்றிணை. நல்ல திணை என்ற அடைமொழியால் போற்றப்படும் சிறப்பினை உடையது நற்றிணை. இது 400 பாடல்களை கொண்டது. 9 அடிகளை சிற்றலையாகவும் 12 அடிகளை பேரலையாகவும் கொண்டது நற்றிணை. நற்றிணையை தொகுத்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. இதன் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஆவார். போதனார் சங்ககால புலவர் ஆவார். நற்றிணையில் 110ஆம் பாடலை மட்டும் பாடியுள்ளார் போதனார். நற்றினின் பேரலை 12 அடி, விதிவிலக்காக 13 அடிகளை கொண்டதாக இவரது பாடல் அமைந்துள்ளது. பாருங்க, நற்றினியோட பேரலை 12 அடிகள். சரிங்களா? இதுல ஒரே ஒரு பாடல் தான் யார் பாடியாங்க? போதனார். இவர் ஒரு சங்ககால புலவர் ஆவார். இவரு நற்றினியில 110வது பாடல் பாடியிருக்காரு. பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நற்றினின் பேரலை 12 அடி, விதிவிலக்காக இந்த போதனார் பாடிய பாடல் வந்து 13 அடிகளை கொண்டது. 63வது கேள்வி, கொழுஞ்சோறு என்ற சொல்லின் பொருள் தருக. கொழுஞ்சோறு என்றால் பெருமிதம், வறுமை, பெருஞ்செல்வம், தேன். கொழுஞ்சோறு என்றால் பெருஞ்செல்வம் என்று பொருளாகும். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா சி பெருஞ்செல்வம். பிரசம் என்றால் தேன். பிரசம் என்றால் தேன். புடைத்தல் என்றால் கோல் கொண்டு மிரட்டுதல். கொழுநன் குடி என்றால் கணவனுடைய வீடு. வரன் என்றால் வறுமை. கொழுஞ்சோறு என்றால் பெருஞ்செல்வம். உள்ளால் என்றால் நினையால். மதுகை என்றால் பெருமிதம். மதுகை என்றால் பெருமிதம். 64வது கேள்வி, பந்தர் இலக்கண குறிப்பு தருக. பந்தரின் இலக்கண குறிப்பு தருக. பெயரெச்சம், ஈற்றுப்போலி, வினைத்தொகை, பண்பு தொகை. பந்தர் என்பது ஈற்றுப்பொலியாகும். பந்தர் என்பது ஈற்றுப்பொலியாகும். பந்தர், பந்தல் என்பதன் ஈற்றுப்பொலியே பந்தர் ஆகும். பந்தல் என்பது ஈற்றுப்பொலியே பந்தர் ஆகும். விடை பி ஈற்றுப்பொலி. 65வது கேள்வி, கவிஞர் தான் கூற கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாமல் மாந்தரின் மன உணர்வுகளை கருப்பொருள்கள் மூலம் ஓமைப்படுத்துவதை டேஸ் என்பர். பாருங்க, கவிஞர் தான் கூற கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாமல் அகமாந்தரின் மன உணர்வுகளை கருப்பொருள் மூலம் ஓமைப்படுத்துவதை என்ன என்பர்? உருவகம், இறைச்சி, உள்ளுரை ஓமம், ஓமை. உள்ளுரை ஓமம் என்பர். உள்ளுரை ஓமம் என்பர். விடை சி. கவிஞர் தெரியாத பொருள் ஒன்றை தெளிவாக விளக்குவதற்காக தெரிந்த பொருளை ஓமையாக பயன்படுத்துவர். வெளிப்படையாக பொருள் கூறினால் அது ஓமை. வெளிப்படையாக பொருள் கூறினால் அது ஓமை.
ஓமைக்குள் மற்றொரு பொருளை குறிப்பாக உணர்த்தினால் உள்ளுரை ஓமை. குறிப்பு பொருளுக்குள் மேலும் ஒரு குறிப்பு பொருள் அமைந்திருக்குமானால், பாருங்க, குறிப்பு பொருளுக்குள் மேலும் ஒரு குறிப்பு பொருள் அமைந்திருக்குமானால் அதற்கு இறைச்சி என்று பெயர். உள்ளுரை ஓமம் கவிதை பொருளோடு சேர்ந்து காணப்படுகிறது. இறைச்சி பொருள் கவிதை பொருளின் புறத்தே குறிப்பு பொருளாய் வெளிப்படுகிறது. 66வது கேள்வி, செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படுபவர் யார்? பாருங்க, செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படுபவர் யார்? கால்டுவெல், வீரமாமுனிவர், உவேசா, ஜி.யு. போப். செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படுவர் ஜி.யு. போப். விடை டி, ஜி.யு. போப். செந்தமிழ் செம்மல் டாக்டர் ஜி.யு. போப் 1839ஆம் ஆண்டில் தென்னிந்தியாவிற்கு வந்தார். சென்னை சாந்தோம் என்னும் இடத்தில் முதலாக தமிழ் உரையை படித்து சொற்பொழிவாற்றினார் ஜி.யு. போப். 67வது கேள்வி, நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்வது எபிமெரிடிஸ் என்று அழைக்கப்பெறும் டேஷ் குறிப்பேடு ஆகும். இந்த குறிப்பேடு ஆகும். கிரேக்கம், லத்தீன், ஆங்கிலம், பிரெஞ்சு. விடை வந்து கிரேக்கம். விடை ஏ, கிரேக்கம். எபிமெரிடிஸ் இச்சொல் ஒரு நாளுக்கான முடிவு என்னும் பொருளை தரும். முகலாய மன்னர்களில் பாபர் காலம் முதல் நாட்குறிப்பு எழுதும் வழக்கம் இருந்து வந்துள்ளது. அவுரங்கசீப் காலத்தில் நாட்குறிப்பு எழுதுவது தடை செய்யப்பட்டது. பாருங்க, முகலாய மன்னர்களில் பாபர் காலம் முதல் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் இருந்துள்ளது. அவுரங்கசீப் காலத்தில் நாட்குறிப்பு எழுதுவது தடை செய்யப்பட்டிருந்தது. 68வது கேள்வி, பொறுத்துக. தொல்காப்பியம், திருக்குறள், புறநானூறு, திருவாசகம். தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூலாகும். திருக்குறள் ஒரு அறநூல். புறநானூறு ஒரு சங்க நூல். திருவாசகம் ஒரு பக்தி நூலாகும். பாத்தீங்கன்னா விடை என்ன? ஏ. விடை ஏ. 69வது கேள்வி, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் பூவிப்பேணி வளர்த்திடும் ஈசன் என்று கூறும் கவிஞர் யார்? பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் பூவிப்பேணி வளர்த்திடும் ஈசன் என்று கூறும் கவிஞர் யார்? பாரதியார், பாரதிதாசன், தேசிய விநாயகம் பிள்ளை, நாமக்கல் கவிஞர். விடை வந்து பாத்தீங்கன்னா பாரதியார். விடை ஏ, பாரதியார். 70வது கேள்வி, ஆனந்தரங்கர் டேஸ் ஆளுநர் துய்ப்பில காலத்தில் தலைமை மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றினார். பாருங்க, ஆனந்தரங்கர் எந்த ஆளுநர் துய்ப்பிலே காலத்தில் தலைமை மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றினார்? போர்ச்சுகீசியரா, இல்லனா டேனியரா, ஆங்கிலமா, இல்ல பிரெஞ்சா? பிரெஞ்சு. விடை வந்து டி, பிரெஞ்சு. பிரெஞ்சு ஆளுநர் துய்ப்பிலே காலத்தில் தலைமை மொழிபெயர்ப்பாளராக ஆனந்தரங்கர் பணியாற்றினார். 71வது கேள்வி, உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? துய்ப்பிலே, வாஸ்கோடா காமா, ஆல்வாரோ வெல்லோ, சாமுவேல் பெப்பிசு. விடை வந்து சாமுவேல் பெப்பிசு. விடை டி. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் சாமுவேல் பெப்பிசு ஆவார். ஆங்கிலேய கடற்படையில் பணியாற்றிய அவர் 2ஆம் சார்லஸ் மன்னர் காலத்து நிகழ்வுகளை நாட்குறிப்பாக பதிவு செய்துள்ளார். இவரை போலவே ஆனந்தரங்கரும் செப்டம்பர் 6ஆம் தேதி 1736 முதல் ஜனவரி 11, 1761 வரை நாட்குறிப்பு எழுதியுள்ளார். இந்நாட்குறிப்பு இந்தியாவின் முதன்மையான நாட்குறிப்பு ஆகும். இந்த நாட்குறிப்பு இந்தியாவின் முதன்மையான நாட்குறிப்பு ஆகும். இதனால் ஆனந்தரங்கர் இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுகிறார். ஆனந்தரங்கர் அழைக்கப்படுகிறார். 72வது கேள்வி, ஆனந்தரங்கர் பற்றிய நூல்களில் தவறான இணை எது? ஆனந்தரங்கன் கோவை, தியாகராய தேசிகர் இது சரியான இணை. ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ், பிரபஞ்சன் இது தவறான இணை. வானம் வசப்படும் புலவரேறு, அரிமதி தென்னகன் இதுவும் தவறான இணை. ஏன்னா பிரபஞ்சன் வந்து பாத்தீங்கன்னா வானம் வசப்படும் எழுதியிருப்பாரு. பிரபஞ்சன் வானம் வசப்படும் எழுதியிருப்பாரு. ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் வந்து பாத்தீங்கன்னா புலவரேறு, அரிமதி தென்னகன் எழுதியிருப்பாங்க. தவறான இணை கேட்டிருக்காங்க. விடை பி. தவறான இணை. விடை பி. 73வது கேள்வி, பறவைகள் ஒருவேளை தூங்க போய் இருக்கலாம் என்ற மொழிபெயர்ப்பு நூலுக்காக 2011ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? பறவைகள் ஒருவேளை தூங்க போய் இருக்கலாம் என்ற மொழிபெயர்ப்பு நூலுக்காக 2011ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? இந்திரன், கௌரன், ஸ்ரீரங்கராயன் சிவகுமார், நாஞ்சில் நாடான். விடை வந்து பாத்தீங்கன்னா இந்திரன். விடை ஏ, இந்திரன். 74வது கேள்வி, உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் யார்? உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன்,
புதுமை பித்தன். விடை வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழை என்று பாடியவர் பாரதிதாசன் ஆவார். விடை பி. 75வது கேள்வி, ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதியவர் யார்? ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதியவர் யார்? அழகிய பெரியவன், ஆபிரகாம் பண்டிதர், மீனாட்சி சுந்தனார், மசானா ஃபுஃபுகோகா. விடை வந்து பாத்தீங்கன்னா மசானா ஃபுஃபுகோகா. 1978ஆம் ஆண்டு ஜப்பான் அறிஞர் மசானா ஃபுஃபுகோகா ஒற்றை வைக்கோல் புரட்சி எனும் நூலை எழுதியவர். இயற்கை அனைத்தையும் வாரி வழங்கும் தாய், அதே நேரம் எளிதில் சிதைந்துவிடும் வகையில் மென்மையானதும் கூட. நிலத்தின் வளத்தை அக்கறையுடன் நன்முறையில் பராமரித்தால் பதிலுக்கு அதுவும் மனித தேவைகளை நல்ல முறையில் நிறைவு செய்யும். விவசாயத்தின் வசந்த காலமாகும். இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் திகழும் என்று மசானா ஃபுஃபுகோகா கூறியுள்ளார். 76வது கேள்வி, தமிழகத்தில் யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தமிழகத்தில் யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ச. அகத்தியலிங்கம், மு. வரதராசனார், நாகலிங்கம், வி. கிருஷ்ணமூர்த்தி. விடை வந்து பாத்தீங்கன்னா வி. கிருஷ்ணமூர்த்தி. தமிழகத்தில் யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்டவர் வி. கிருஷ்ணமூர்த்தி. யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்ட டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி தமிழகத்தின் முக்கியமான காட்டியல் வல்லுநர்களில் ஒருவர் ஆவார். யானைகளுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர். உலக புகழ் பெற்ற அறிவியல் இதழ்களில் ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். வனப்பேணுகளுக்காக வழங்கப்படும் மிக உயரிய விருதான வேணுமெனன் ஏலிஸ் விருதினை 2000 ஆண்டில் பெற்றுள்ளார். சார், வனப்பேணுகளுக்கான வழங்கப்படும் மிக உயரிய விருதான வேணுமேனன் ஏலிஸ் விருதினை 2000 ஆண்டில் அவர் பெற்றுள்ளார். தமிழக கோவில் யானைகளுக்கு வன புத்துணர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அரசின் மூலம் செயல்படுத்தியவர் வி. கிருஷ்ணமூர்த்தி ஆவார். 77வது கேள்வி, மொழியறிவு மூளைக்குள் பதிந்திருக்கிறது என்று கண்டறிந்தவர் யார்? மொழியறிவு மூளைக்குள் பதிந்திருக்கிறது என்று கண்டறிந்தவர் யார்? நோம் சாம்ஸ்கி, கமில் சுவலபெல், வெர்னிகல், ஆதம்நாத். விடை வந்து பாத்தீங்கன்னா நோம் சாம்ஸ்கி. விடை ஏ. நோம் சாம்ஸ்கி. 78வது கேள்வி, விஷ்ணுபுரம் மற்றும் கொற்றவை ஆகிய நாவல்களை எழுதியவர் யார்? ஜெயகாந்தன், புதுமை பித்தன், ஜெயமோகன், அசோகமித்திரன். விடை வந்து பாத்தீங்கன்னா ஜெயமோகன். விடை சி. ஜெயமோகன். ஜெயமோகன் நாகர்கோவிலை சேர்ந்தவர். விஷ்ணுபுரம், கொற்றவை உள்ளிட்ட பல புதினங்களோடு சிறுகதைகளையும் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். இயற்கை ஆர்வலர் இவர். யானையை பாத்திரமாக வைத்து ஊமை சென்னாய், மத்தகம் ஆகிய கதைகளையும் எழுதியுள்ளார். பாருங்க, ஜெயமோகன் யானைகளை பாத்திரமாக வைத்து ஊமை சென்னாய், மத்தகம் ஆகிய கதைகளையும் எழுதியுள்ளார். இந்த குறும்புதினம் அறம் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இந்த குறும்புதினம் அறம் என்னும் சிறுகதைக்குள் இடம்பெற்றுள்ளது. 79வது கேள்வி, பிரபஞ்சனின் இயற்பெயர் என்ன? பிரபஞ்சனின் இயற்பெயர் சிவகுமார், வைத்தியலிங்கம், தியாகராய தேசியர், காளிதாஸ். பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம். விடை பி. வைத்தியலிங்கம். புதுச்சேரியை சேர்ந்த பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம். சிறுகதை, புதினம், நாடகம், கட்டுரை என்று இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் இயங்கி வருபவர். 1995ஆம் ஆண்டில் இவருடைய வரலாற்று புதினமான வானம் வசப்படும் சாகித்ய அகாதமி விருது பெற்றது. வானம் வசப்படும் 1995ஆம் ஆண்டு சாகித்ய விருது பெற்றது. இவருடைய படைப்புகள் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, பிரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மன் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. 80வது கேள்வி, சின்னச்சீரா என்பது யாரால் இயற்றப்பட்டது? சின்னச்சீரா என்பது யாரால் இயற்றப்பட்டது? பனி அகமது மரைக்காயர், உமரப்புலவர், அப்துல் காசிம் மரைக்காயர், வள்ளல் சீதக்காதி. விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ. பனி அகமது மரைக்காயர். இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையானதாக விளங்குவது சீரா புராணமாகும். சீரா என்பது சீரத் என்னும் அரபு சொல்லின் திரிபு ஆகும். பாருங்க, சீரா என்பது சீரத் என்னும் அரபு சொல்லின் திரிபு ஆகும். இதற்கு வாழ்க்கை என்பது பொருள். சீரா என்றால் வாழ்க்கை என்பது பொருள். புராணம் என்றால் வரலாறு. சீரா புராணம் வாழ்க்கையின் வரலாறு. சரிங்களா? நபிகள் பெருமானின் வாழ்க்கை வரலாற்றினை கூறும் இந்த நூலை வள்ளல் சீதக்காதியின் வேண்டுகோளுக்கு இணங்க உமரப்புலவர் முதலில் இயற்றினார் என்பார். சரிங்களா? இயற்றிதான் சொல்லிருக்காங்க இனிஷியலா. பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல் விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் என்றும் 3 காண்டங்களையும் 92 பாடல்களையும் 5027 விருத்தப்பா பாடல்களையும் கொண்டது. நூலை முடிப்பதற்கு முன்பே உமரப்புலவர் இயற்கை எய்திய காரணத்தினால் பனி அகமது மரைக்காயர் இதன் தொடர்ச்சியாக சின்னச்சீரா என்ற நூலை படைத்துள்ளார். உமரப்புலவர் எட்டயாபுரத்தின் அரசவை புலவராவார். கடிகை முத்து புலவரின் மாணவர் ஆவார். நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை என்ற நூலையும் இயற்றியுள்ளார். வள்ளல் சீதக்காதி, அபுல் காசிம் மரைக்காயர் ஆகியோர் இவரை ஆதரித்தனர். யார? உமரப்புலவரை ஆதரிச்சிருக்காங்க. 81வது கேள்வி, மதீனம்
புக்க படலம், மதீனம் புக்க படலம் சீரா புராணத்தில் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது? விலாதத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம், நோபுத்து காண்டம், பாலகாண்டம். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரத்து காண்டம். விடை பி ஹிஜ்ரத்து காண்டம். 82வது கேள்வி, திருமலை முருகன் பல்லு என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருமலை முருகன் பல்லு என்ற நூலின் ஆசிரியர் யார்? சச்சிதானந்தம், பெரியவன் கவிராயர், பெரியாழ்வார், யோகானந்த். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா பெரியவன் கவிராயர். விடை பி பெரியவன் கவிராயர். திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்திற்கு அருகில் உள்ளது பண்புலிப்பட்டணம். இவ்வூர் பண்பை என்றும் பண்புலிர் என்றும் அழைக்கப்படும். இங்கு உள்ள சிறு குன்றின் பெயர் திருமலை. குன்றின் மேலுள்ள முருகக் கடவுளை பாடுடை தலைவராக கொண்டு திருமலை முருகன் பல்லு பாடப்பட்டுள்ளது. இந்த நூலில் கலித்துறை, கலிப்பா, சிந்து ஆகிய பாவகை விரவி வந்துள்ளன. திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர். இவரின் காலம் 18ஆம் நூற்றாண்டு. 83வது கேள்வி, கண்காணம் என்பது எந்த தொழிலில் கையாளப்படும் ஒரு சொல் ஆகும்? கண்காணம் என்பது எந்த தொழிலில் கையாளப்படும் ஒரு சொல் ஆகும்? பயிர் தொழில், வணிகத் தொழில், நூற்பு தொழில், மட்பாண்ட தொழில். கண்காணம் என்பது பயிர் தொழிலில் கையாளப்படும் ஒரு சொல் ஆகும். விடை வந்து ஏ பயிர் தொழில். கண்காணி பேச்சு வழக்கில் கண்காணி என்று பயன்படுத்தப்படுகிறது. கண்காணம் என்பது பயிர் தொழில் கையாளப்படும் ஒரு சொல். கண்காணம் என்றும் வழங்கப்படுகிறது. இதன் பொருள் என்ன? நாள்தோறும் வயலில் நெல் அறுவடை செய்து களத்தில் ஒப்படி செய்யப்படும் நெல் அளவு என்பதாகும். இதன் பொருள் பார்த்தீங்கன்னா நாள்தோறும் வயலில் நெல் அறுவடை செய்து களத்தில் ஒப்படி செய்யப்படும் நெல் அளவு என்பதாகும். கண்காணி என்பது இந்த ஒப்படியை மேற்பார்வை செய்பவரை குறிக்கும். கண்காணி என்பது இந்த ஒப்படியை மேற்பார்வை செய்பவரை குறிக்கும். 84வது கேள்வி, டேஸ் என்பதின் பொருள் மொய்க்கின்ற வண்டு ஆகும்? ஆரளி, உளம், இடங்கனி, தரளம். ஆரளி என்பதன் பொருள் மொய்க்கின்ற வண்டு ஆகும். ஆரளி என்பதின் பொருள் மொய்க்கின்ற வண்டு ஆகும். விடை ஏ ஆரளி. ஆரளி மொய்க்கின்ற வண்டு. இந்துளம், இந்தளம் என்னும் ஒரு வகை பண். இந்துளம் என்பது இந்தளம் எனும் ஒரு வகை பண். இடங்கனி சங்கிலி. உளம் உள்ளான் என்ற ஒரு பறவை. உளம் என்றால் உள்ளான் என்ற ஒரு பறவை. சலச வாவி தாமரை தடாகம். சலச வாவி என்பது தாமரை தடாகம். தரளம் என்பது முத்து. வடாரி நாடு என்பது திருமலை. வடாரி நாடு என்பது திருமலை ஆகும். 85வது கேள்வி, பின்வருவனவற்றுள் திருமலை முருகன் பல்லு கூறும் மாடு வகைகள் எது? வல்லக்கை, நுகம், கொழு, காரி. காரி என்பது திருமலை பல்லு கூடும் மாடு வகைகள் ஒன்றாகும். மாடு வகைகள் விடை வந்து டி மாடு வகைகள் காரி, தொந்தி காளை, மால் காளை, மறைக்காளை, மயிலைக்காளை, மேலைக்காளை, செம்மறையான், கருமரான் இவை அனைத்தும் மாடு வகைகளாகும். உழவு கருவிகள் கலப்பை, நுகம், பூட்டு, வல்லக்கை, உலக்கோல், கொழு, கயமரம், மண்வெட்டி, வடம் இவை அனைத்தும் உழவு கருவிகளின் வகைகளாகும். 86வது கேள்வி, புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? பாரதிதாசன், வால்ட் விட்மன், எர்னஸ்ட் காசிரர், வண்ணதாசன். விடை வந்து வால்ட் விட்மன். விடை பி வால்ட் விட்மன். வால்ட் விட்மன் அமெரிக்காவை சேர்ந்தவர். இவர் ஒரு கவிஞர், இதழாளர், கட்டுரையாளர், புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். இவருடைய புல்லின் இதழ்கள் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் என்ற நூல் உலக புகழ் பெற்றது. வால்ட் விட்மன் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் சங்கர் ஜெயராமன் பொறுப்பேற்றுள்ளார். 87வது கேள்வி, சிறந்த மலையாள கவி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆட்டூர் வர்மா, எஸ் ஜோசப், சுகதகுமாரி, பாலமணி அம்மா. விடை வந்து ஆட்டூர் ரவிவர்மா. விடை ஏ ஆட்டூர் ரவிவர்மா சிறந்த மலையாள கவி என்று அழைக்கப்படுகிறார். 88வது கேள்வி, கவிஞர் வில்வரத்தினம் பிறந்த ஊர் எது? கவிஞர் வில்வரத்தினம் பிறந்த ஊர் எது? அந்தமான், நிக்கோபார், யாழ்ப்பாணம், மாலத்தீவு. விடை வந்து சி யாழ்ப்பாணம். வில்வரத்தினம் பிறந்த ஊர் யாழ்ப்பாணம். 89வது கேள்வி, முதுமொழி மாலை என்னும் நூலை இயற்றியவர் யார்? முதுமொழி மாலை என்னும் நூலை இயற்றியவர் யார்? சீதக்காதி, உமறு புலவர், சேக்கிலா, பெருந்தேவனார். முதுமொழி மாலை என்னும் நூலை இயற்றியவர் உமறு புலவர். விடை வந்து பி. 90வது கேள்வி, தவறாக பொருந்தி உள்ளதை தேர்ந்தெடு. திணையும் பாடல் விஷயம். குறிஞ்சி திணையில் வந்து பாத்தீங்கன்னா 2, 8, 12, 18 பாடல் விஷயம் உள்ளது. முல்லை திணையில 4, 14, 24, 34 பாடல் வரிசை உள்ளது. மருத திணையில 6, 16, 26, 36 பாடல் வரிசை உள்ளது. நெய்தல் திணையில வந்து 3, 9, 13, 19 பாடல் வரிசை கிடையாது. தவறான என்ன? நெய்தல் திணை. விடை டி. அகநானூறு 145 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பாகும். இது கலிட்டியானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை என்று 3 வகையாக
பிரிக்கப்பட்டுள்ளது. இந்நூலுக்கு நெடுந்தொகை 400 என்று பெயரும் உண்டு. இந்த நூலின் தொகுப்பு முறையில் ஓர் ஒழுங்கு உண்டு. வீரை வெளியான் தித்தனார் பாடிய ஒரே ஒரு பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. திணைகள் பாலை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். பாலைத்திணையின் பாடல் வரிசை 1, 3, 5, 7, எண்ணிக்கை 200. குறிஞ்சி திணையின் பாடல் வரிசை 2, 8, 12, 18, பாடல் எண்ணிக்கை 80. முல்லை திணையின் பாடல் வரிசை 4, 14, 24, 34, பாடல் எண்ணிக்கை 40. மருதத்திணையின் பாடல் வரிசை 6, 16, 26, 36, பாடல் எண்ணிக்கை 40. நெய்தல் திணையின் பாடல் வரிசை 10, 20, 30, 40, பாடல் எண்ணிக்கை 40. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திணையில அதிகமான பாடல் எண்ணிக்கை கொண்டுள்ளது பாலைத்திணையாகும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி திணை. அதுக்கடுத்து குறிஞ்சி திணை. 91வது கேள்வி, அரண் நெறி பிழையா திறனறி மன்னர் என்று குறிப்பிடும் நூல் எது? அரண் நெறி பிழையா திறனறி மன்னர் என்று குறிப்பிடும் நூல் எது? புறநானூறு, கலித்தொகை, அகநானூறு, பரிபாடல். விடை வந்து பாத்தீங்கன்னா சி அகநானூறு. விடை அகநானூறு. இந்த பாடலை வீரை வெளியன் தித்தனார் பாடியுள்ளார். 92வது கேள்வி, வளையி அசையி இலக்கண குறிப்பு தருக. வளையி அசையி இலக்கண குறிப்பு தருக. சொல்லிசை அளபடை, செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, ஈற்றுப்போலி. வளையி அசையி அதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடையாகும். விடை ஏ. 93வது கேள்வி, உயிரடபடை எத்தனை வகைப்படும்? உயிரடபடை எத்தனை வகைப்படும்? 2, 3, 5, 6, 3 வகைப்படும். உயிரடபடை 3 வகைப்படும். விடை பி. 94வது கேள்வி, முல்லை நில மக்களின் பறவை எது? முல்லை நில மக்களின் பறவை எது? கிளி, நாரை, காட்டுக்கோழி, காகம். முல்லை நில மக்களின் பறவை காட்டுக்கோழியாகும். விடை சி. விடை சி. 95வது கேள்வி, பொறுத்துக. 95வது கேள்வி, பொறுத்துக. கொன்மு, சமம், அரவம், ஆயம். கொன்மு என்றால் மேகம். கொன்மு என்றால் மேகம். சமம் என்றால் போர். சமம் என்றால் போர். அரவம் என்றால் ஆரவாரம். அரவம் என்றால் ஆரவாரம். ஆயம் என்றால் சுற்றம். ஆயம் என்றால் சுற்றம். 3, 4, 1, 2. விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ. விடை ஏ. 4, 3, 1, 2. 96வது கேள்வி, வீரை வெளியன் தித்தனார் பாடிய பாடல் இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா அகநானூறு. விடை டி அகநானூறு. 97வது கேள்வி, பொறுத்துக. திணைகள் கொடுத்திருக்காங்க சரிங்களா? சோ முல்லை, மருதம், நெய்தல், பாலை. முல்லை நில மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இருத்தல் நிமித்தமும். முல்லை வந்து பாத்தீங்கன்னா இருத்தல் நிமித்தமும். மருதம் ஊடல் நிமித்தமும். மருதம் ஊடலும் நிமித்தமும். நெய்தல் இரங்கல் நிமித்தமும். பாலை பெரிதல் நிமித்தமும். பாலை மக்கள் வந்து பெரிதல் நிமித்தமும். விடை வந்து பாத்தீங்கன்னா 3, 4, 1, 2. விடை ஏ. விடை ஏ. 98வது கேள்வி, நண்பகல் சிறுபொழுது எந்த நிலத்துக்கு உரியது? நண்பகல் சிறுபொழுது எந்த நிலத்துக்கு உரியது? குறிஞ்சி, பாலை, மருதம், முல்லை. நண்பகல் சிறுபொழுது பாலை நிலத்திற்கு உரியது. விடை பி. திணை சிறுபொழுதுகள். குறிஞ்சி திணை யாமம், சிறுபொழுது யாமம். முல்லை திணை சிறுபொழுது மாலை. மருதத்திணை சிறுபொழுது வைகரை. நெய்தல் திணை சிறுபொழுது ஏற்பாடு. பாலைத்திணை சிறுபொழுது நண்பகல். திணைகளும் சிறுபொழுதும். 99வது கேள்வி, முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது எது? முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது எது? குதிர்காலம், முன்படிக்காலம், கார்காலம், இளவேனில். முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது கார்காலமாகும். விடை சி கார்காலம். திணை நிலம் பெரும்பொழுது. குறிஞ்சி திணை வந்து பாத்தீங்கன்னா நிலம் என்ன? மலையும் மலை சார்ந்த நிலமும். பெரும்பொழுது கூதிர் முன்பனி. முல்லை திணை நிலம் காடும் காடு சார்ந்த நிலமும். பெரும்பொழுது கார். மருதம் திணை நிலம் வயலும் வயல் சார்ந்த நிலமும். பெரும்பொழுது 6 பெரும் பொழுதுகள். நெய்தல் திணை நிலம் கடலும் கடல் சார்ந்த நிலமும். பெரும்பொழுது 6 பெரும் பொழுதுகளும். பாலை திணை நிலம் சுரம் சார்ந்த நிலமும். பெரும்பொழுது இளவேனில் முதுவேனில். 100வது கேள்வி, ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடு. அகவலோசை கொண்டது சரியானது. ஆசிரியத்தலை குறைந்தும் பிறதலை மிகுந்தும் வரும் தவறானது. எல்லா அடிகளும் 4 சீர்களை பெற்று வரும் இது சரியானது. இயற்சீர் மிகுந்தும் பிற சீர் கலந்தும் வரும் இது சரியானது. கேட்டிருக்காங்க தவறான கூற்று கேட்டிருக்காங்க. அப்ப விடை வந்ததுன்னா ஆசிரியர் தலை குறைந்தும் பிற தலை மிகுந்தும் வரும் தவறானது. விடை பி.
ஆசிரியர் தலை மிகுந்தும் பிற தலை கலந்தும் வரும். இதில் அடியின் இறுதி எழுத்து பிற எழுத்தால் முடியும் என்றாலும் ஏ என்னும் எழுத்தால் முடிவது சிறப்பு. ஏ என்னும் எழுத்தால் முடிவது சிறப்பாகும். ஏகாரத்துடன் ஓ, இ, ஆய், என், ஐ ஆகிய ஈறுகளாலும் முடியும். மூன்றடி சிற்றலையாக அமையும். பேரல்லை பாடுவோன் எண்ணத்திற்கேற்ப அமையும். பேரல்லை பாடுவோன் எண்ணத்திற்கேற்ப அமையும். கற்பனைக்கேற்ப அமையும். சோ இந்த வீடியோல நம்ம இளம் தேடி தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா 11th தமிழ் பார்ட் 1 பார்த்துருக்கோம். இதுல 100 கேள்விகள் உள்ளது. சரிங்களா? ஸோ அதுக்குள்ள விடைகள் மற்றும் விளக்கங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.